வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது போரூரில் ரொம்ப பிரபலமான ஒரு கடைக்கு தாங்க இங்கே வந்திருக்கோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்குகள் வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் எல்லா பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் சொல்ல முடியாது, எக்கச்சக்கமான பேட்டர்னில் ரொம்ப அழகழகான விளக்குகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க. அதாவது குத்து விளக்குக்கெலாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. பல வெரைட்டியில் பல டிசைன்ஸில், அதாவது கேரளா மாடல் விளக்காக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம ஊர் மாடலாக இருக்கட்டும், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அடுக்கு விளக்குகளாக இருக்கட்டும், எல்லா விதமான விளக்குகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக கலையாக இருக்குங்க. நிச்சயமாக இந்த ஷாப்புக்குள்ளே வந்து வரும்பொழுது ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு கடைக்குள்ளே வந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. ஒரு கோவிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கண்டிப்பாக போகிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஃபீல் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஏன்னா இதை வந்து ஒரு கோவில் மாதிரி தான் அவங்க அமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நவகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நவகிரகம் எப்படி ரவுண்டு ஷேப்பில் வந்து 9 நவகிரகம் அந்த மாதிரி வடிவமாக இருக்கும். அதே போல் சுற்றிலுமே குத்து விளக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே சைஸ் வாரியாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அழகாக லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதாவது ரவுண்டு ஷேப் நவகிரகம் எப்படி ரவுண்டில் இருக்குமோ அதே மாதிரி இது இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஷாப்பு. இந்த ஷாப் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷாப்புன்னு சொல்லுவேன். ஒரு கோவில் மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதில் அந்த ஓனர் வந்து ராஜலக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கும்பொழுது கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெய்வீக கலை அவங்க முகத்தில் இருக்குது. பார்க்கும்போது அவ்வளோ அம்புலாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள பார்த்தாலே நமக்கு வருது. ஆனால் ஒரு 8th தான் அவங்க படிச்சிருக்காங்களாம். ஆனால் அதுக்கப்புறமா அவங்க திருமணத்துக்கு அப்புறம் படித்து இப்போ ஒரு பிஸ்னஸ் உமனாக, அதாவது அவ்வளோ அற்புதமாக இந்த ஒரு கடையை வந்து அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, போரூரில் மட்டும் இல்லைங்க, காஞ்சிபுரத்துலேயும் இவங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குங்க. அதுவும் இதே மாதிரி விளக்கு கடை தான் வச்சுருக்காங்க. சூப்பராக வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நிச்சயமாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, போரூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். போரூர் சிக்னல்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த ஷாப் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதாவது எனக்கு இந்த மாதிரி விளக்கு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், நம்ம ஒரு வச்சுருப்போம்ல, நம்ம நினச்சிட்ருப்போம்ல இந்த மாதிரி விளக்குக்கே வேணும், அடுக்கு விளக்கு, முருகருக்கு நம்ம அறுபடை விளக்கு, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விளக்குமே நம்ம கேட்குற அத்தனை விளக்குகளுமே, அதாவது நம்ம கேட்குற தேடிட்டு இருக்க விளக்குகள் மட்டும் இல்லாமல் நம்ம இதுவரை பார்க்காத விளக்குகள் எல்லாமே இருக்குங்க. சுவாமி சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக சைஸ் வாரியாக அவ்வளோ அழகாக இருக்குது. விநாயகராக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும். விநாயகர்னால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் விநாயகர் எந்தெந்த மாதிரி இருப்பாரோ அந்த மாதிரி. அதே மாதிரி விளக்குகள்னால் அது எவ்வளோ, அதாவது இலையில் இருக்கா மாதிரி விளக்கு, அன்னப்பறவையில் இருக்கா மாதிரி இருக்குது. கேரள டிசைனாக இருக்கட்டும், அம்மன் அதாவது என்னென்ன அம்மனில் இருக்கோ அத்தனை அம்மன்லேயும் இவங்க வந்து விளக்குகள் வச்சுருக்காங்க. விநாயகர் விளக்கு வச்சுருக்காங்க, முருகர் ஓம் விளக்கு வச்சுருக்காங்க, சிலையும் வச்சுருக்காங்க, அகலும் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த ஷாப்புக்குள்ளே வந்தோன்னா நமக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே தொத்திக்கிறது உண்மைங்க. அது ரொம்ப நானே ஃபீல் பண்ணேன் அந்த விஷயத்தை. அதே மாதிரி ஒவ்வொரு விளக்கும் சில விளக்குகள்லாம் ஆழமாக, அதாவது எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா, அதாவது இப்போ ஊற்றுனீங்கன்னா ஒரு இன்றைக்கி காலையில் ஊற்றுனீங்கன்னா நைட்டு வரைக்கும் எரியிற மாதிரி அந்த மாதிரி ஆழமான விளக்குகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சைஸ், அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இப்படி டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே அதே மாதிரி அவங்க செஞ்சு ரெடி பண்ணி கூட நமக்கு தருவாங்கங்க. எப்பேற்பட்ட விளக்காக இருந்தாலும் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அவங்க நமக்கு செஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கடைக்கு நிச்சயமாக வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா வெயிட்டில், அதாவது இந்த வெயிட்டில் வேணும், எனக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சைஸில் கூட அவங்க விளக்கு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இல்லாத விளக்குகளே இல்லைங்க. நான் இந்த ஷாப்புக்கு வந்து பார்த்துட்டு நிச்சயமாக பிரமிச்சு தான் போனேன். நிச்சயமாக நீங்களும் வந்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்பவே வியப்படைவீங்க. ஏன்னா எல்லா இதுலேயுமே, அதாவது விநாயகர் விளக்காக இருக்கட்டும், அதாவது யானையில் விளக்காக இருக்கட்டும், பாவை விளக்காக இருக்கட்டும். பாவை விளக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எத்தனை வெரைட்டி என்ன போயிட்டுருக்கு. அதே மாதிரி சங்கு விளக்கு, சக்கரம் விளக்கு, கிருஷ்ணர் விளக்கு, பெருமாள் விளக்கு, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுவே எக்கச்சக்கமாக சைஸ் வாரியாக அவங்க அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே நமக்கு வந்து சங்குலேயே விளக்கு மாதிரி இருக்குது. அகல், அதாவது பஞ்சலோக விளக்கு, இந்த மாதிரி எல்லாமே பித்தளையில் அவ்வளோ அழகழகான விளக்கு, தாமரை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, விக்கிரகங்கள் ஏகப்பட்ட விக்கிரகங்கள் இருக்குங்க. நிறைய வச்சுருக்காங்கங்க.
இது நீங்கள் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம இதெல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே இருக்குங்க. சண்டேவும் இருக்குங்க. காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 8:30 நைட்டு 8:30 வரைக்கும் இந்த ஷாப் இருக்குங்க. ஸோ அனைவரும் வந்து பாருங்கள். இதில் வந்து அப்பப்போ வந்து கண்காட்சிலாம் வைப்பாங்க. இப்போ முருகர் கண்காட்சின்னு சொல்லிட்டு வச்சாங்க. முருகர் சிலைகள் எல்லாமே வச்சு முருகர் கண்காட்சி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபம் அப்போது விளக்குகள் கண்காட்சின்னு சொல்லுவாங்க. இது விளக்கு கடைகள் தான் அப்படின்னாலுமே கூட நீங்கள் கார்த்திகை தீபம் அப்போ போனீங்கன்னா இன்னுமே சூப்பரான விளக்குகள் எல்லாமே ஒரு கண்காட்சி மாதிரி வைப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு விசேஷத்தப்பவும் ஒவ்வொரு மாதிரியான உங்களுக்கு வந்து கண்காட்சி மாதிரி வைப்பாங்க. அதாவது முருகர் கண்காட்சியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சிலைகள், அதாவது விநாயகர் கண்காட்சி, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸு. எனக்கு வந்து சின்ன விளக்குகள் வேணும். தாமரைப்பூ விளக்கு பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாவை விளக்காக இருக்கட்டும், நம்ம வீட்டில் என்ன விளக்கு இருந்தாலும் பித்தளை விளக்கு அப்படின்னு ஒன்று இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு பித்தளை விளக்கு வச்சா தான் வீட்டுக்கு ஒரு அழகே இருக்கும். நம்ம எப்போவுமே காமாட்சி விளக்கு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்கரேட் பண்ணி இது பாருங்கள் ஃபுல்லாக அகல். இது ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றிட்டு நடுவில் வந்து தண்ணி ஊற்றி அந்த பூவை வச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரிலாம் வச்சு விளக்கேற்றினா எப்படி இருக்குங்க, வீடே அப்படியே அட்டகாசமாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி பூ போட்டு உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், விளக்குகளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். விளக்குகளே அம்பாள் என்னென்ன உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே தெய்வம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும். இப்போ ஒவ்வொரு சுவாமியை ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும்னா எந்தெந்த சுவாமியை பிடிக்குமோ அந்தந்த சுவாமிக்கு வந்து விளக்குகள் இருக்குங்க. எப்போவுமே நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா காமாட்சி விளக்கு அப்படின்றது மட்டும்தான் இருக்கும், நம்ம நினச்சிட்ருப்போம். இப்போ காமாட்சி இருக்குது, மீனாட்சி இருக்குது, விசாலாட்சி இருக்குது, பிரத்யங்கரா இருக்குது, வாராகி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அஷ்டலட்சுமி கூட இருக்குங்க பாருங்கள். 8 லட்சுமி வச்சு அஷ்டலட்சுமி விளக்குகள் கூட இருக்குது. சூரிய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சங்கு விளக்கு, குட்டி குட்டியாக தாமரை விளக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு விளக்குகளோட பேரெல்லாம் கூட நிறைய விளக்குகள் பேர் வச்சுருக்காங்கங்க பாருங்கள். சிவன் பார்வதி பிரதோஷ விளக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு விளக்குகளுக்கு அவ்வளோ பேர் இருக்குங்க. அந்த இதுலேயே எழுதி போட்டிருக்காங்க அத்தனை விளக்குகள் இவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அடுக்கு விளக்கு, எனக்கு அடுக்கு விளக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு அடுக்கு விளக்கு வாங்கி இந்த மாதிரி ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு வாசல் அதாவது வீட்டு வரவேற்பறையில் வச்சோன்னு வச்சுக்கோங்க,
சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. வீடு பெருசாக இருந்து அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி சுவாமி விக்கிரகங்கள்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்ம. நம்ம கேட்குற அத்தனை சிலைகளுமே இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா போரூர் திருமுருகன் நகரில் தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வந்து பாருங்கள். இதுக்கு பேர் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்குகள் மட்டும் இல்லைங்க, சுவாமி விக்கிரகங்களும் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி பித்தளையிலான குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. சுவாமி சிலைகள் அல்லாது நிறைய சிலைகள் எல்லாமே கூட இவங்க வச்சுருக்காங்கங்க. இல்லாத ஐட்டம்னு சொல்லி எதுவும் கிடையாதுங்க, எல்லாமே இருக்குது. நீங்கள் போரூருக்கு வரா மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை போய் விசிட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான பதிவில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.